மக்களை எனக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி நான் வீடியோ செட் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லா ரவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரை பண்ணும்போது நெய்யும் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் போட்டுக்க ரவைக்கு 3 கிளாஸ் வாட்டர் ஊற்றினேன். வாட்டர் ஊற்றின பிறகு ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. ஏலக்காய் பிச்சு ஒரு 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. இல்லை பவுடராகவும் போட்டுக்கோங்க. வேறு 2 உப்பு லைட்டாக தூவிக்கோங்க. சால்ட் லைட்டாக தூவிக்கோங்க. வேறு சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் போட்டுக்க ரவைக்கு சுகர் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு கலர் பவுடர், அது ரெட்டோ இல்லை மஞ்சள், நான் ரெட்டு தான் போட்டேன். ரெட் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்து அந்த நம்ம ரவையை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண ரவையை அதில் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி கட்டி விடாமல் நல்லா கிண்டுங்க. கட்டி விட்டோம்னா நல்லாவே இருக்காது. கட்டி விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவை மில்க் மேட் லைட்டாக ஊற்றிக்கோங்க. நெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஊற்றிக்கோங்க. அது இல்லாட்டினாலும் பரவாயில்ல, இருந்தால் அது செய்யுங்க. அவ்வளோதான். இதுதான் 5 மினிட்ஸில் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னு அம்மா செஞ்சு வச்சுப்பாங்க, நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். உங்கள் அம்மாவே இது செய்ய சொல்லுங்கள். சரிங்களா? ஈஸி தான். சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.